இப்போ நேற்று விஜய் பிரச்சாரம் நடந்தப்ப ஆம்புலன்ஸ் வந்தது நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அப்போ ஏதோ ஆம்புலன்ஸ் மேலே தாக்குதல் நடந்ததாக சொன்னாங்க. யார் ஆம்புலன்ஸ்க்கு தாக்குதல் நடந்துச்சு? எங்கள் ஆம்புலன்ஸ் சாய் ஆம்புலன்ஸ்லாம், பன்னீர் ஆம்புலன்ஸ்லாம், இன்னொரு 4-5 வண்டி இருக்குதுண்ணா. எல்லாம் அடித்து வண்டி சாவியை பிடுங்கி ஏகப்பட்ட இன்னொரு பையனுக்கு அந்த பன்னீர் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பிடிச்சி அடித்து அவனுக்கு வாயெல்லாம் உடச்சி விட்டாங்கண்ணா. நீங்கள் எந்த டைமில் அங்கே வந்தீங்க? அந்த டைமில் வந்து விஜய் பேசிகிட்டு இருந்தாரா? இல்லை, அந்த டைமில் வந்து நாங்கள் வரப்போ விஜய் பேசுகிறோம். நாங்கள் வரப்போ பேசலை. அவருக்கு வண்டி மட்டும் தான் இருந்துச்சு, அவர் பேசலை. நாங்கள் வரப்போ சரியான டிராஃபிக்ண்ணா. நாங்கள் வந்தோடனே நாங்கள் எங்கள் வண்டியில் ஒரு 4 பேரை தூக்கி போட்டு வந்துட்டோம். 4 பேரில் தூக்கி போட்டு வந்ததில் ஒரு 3 பேர் டெத்துனா. 4 பேர்னா என்ன வயசு? நாங்கள் வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே தான் நடப்போம். இப்போ என்ன காரணத்தினால அடித்தாங்க? வண்டி எதுக்கு சும்மா வந்துட்டு இருக்குது உள்ள பொண்ணு மாதிரி அடித்தாங்கண்ணா. ஆனால் நாங்கள் இப்போ அந்த இடத்துல போகலைன்னாவே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுண்ணா. அதுவும் எல்லா ஊர்லேருந்து வண்டி வந்துச்சுண்ணா. கிட்ட நாமக்கல்லேருந்து வண்டி வந்துச்சு, வேலூர்லேருந்து வண்டி வந்துச்சு, எல்லா ஊர்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வண்டி வந்துச்சுண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வண்டிக்கு பக்கம் வந்துச்சுண்ணா. போயிட்டு எல்லாம் கடைசி நாள் போயிட்டு நாங்கள் எல்லாம் ஏற்றின கேஸ் இறக்கிட்டு திரும்பி இந்த சந்துக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் தகவல் வந்துச்சுண்ணா. அதை ஏற்ற போனதுக்கு இது வண்டியை சுற்றி இப்போ வந்து வண்டியை நிப்பாட்டிடுறாங்கண்ணா. வண்டியை நிப்பாட்டி வண்டியில் ஆள் இருந்தால் விட்டுறாங்கண்ணா. ஆளுகள்லாம் பிடிச்சி அடித்து அந்த டிரைவரை பிடிச்சி அடித்து வண்டி சாவி பிடுங்கிறது எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சுண்ணா. இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலாம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நம்ம கரூர் மாவட்டம் நண்பன் கடத்தி ஆம்புலன்ஸ்லேருந்து பேசுகிறோண்ணா. ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 7:30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களாம் கொஞ்சம் மயக்கம் போட்டு மூச்சு திணறலாம், அந்த கூட்டத்தில் நெரிசத்தில் மயக்கம் போட்டு இருந்தாங்கண்ணா. நம்மளுக்கு வந்து ஆம்புலன்ஸில் வந்து இது வந்துச்சுண்ணா, கால் வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப முடியல எடுத்து சொல்லி அப்புறம் இங்கே அமராவதி GH அங்கேருந்து எல்லா வண்டியும் நாங்கள் கரூர் மாவட்டம் ஃபுல்லாக வண்டி வந்து அப்புறம் அங்கே வந்துருச்சுண்ணா. அங்கே உள்ளே போகும்போது இப்போ நண்பர் ஈஸ்வர் எல்லா வண்டியும் நம்ம ஒரு பாடியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோண்ணா. ஒரு பாடி கேஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தை எல்லாமே மயக்கம் போட்டு நிலைமையில் இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கும்பல்ண்ணே எங்கள் கூட்டத்தில் வந்து எதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, கட்டப்பேர் ஆக்கதா உள்ளே வருதா, எதுக்கு இத்தனை வண்டி உள்ளே வருதுன்னு சொல்லி ஒரு திடுதிப்புன்னு எல்லாமே ஆம்புலன்ஸ் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க.